என் அன்பு குழந்தையே, உனக்கான ஒரு அவசர செய்தியைத்தான் அப்பா இப்பொழுது கொண்டு வந்துள்ளேன். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பொறுமையாகவும் கேள் தங்கமே. வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது, நீ எந்த முடிவுகளை எந்த கட்டத்தில் எடுக்க வேண்டும், அதற்கு நீ எவ்வாறு செயல்பட வேண்டும் என்று அறியாமல் வாழ்க்கையின் வெளித்தோற்றத்தை மட்டுமே வைத்து இப்படி கற்பனையில் நகைத்து கொண்டிருக்கிறாய். உன் கனவுகளையும் கற்பனைகளையும் நான் தவறு என்று ஒரு நாளும் சொல்லவில்லை. அவைகள் உன் வாழ்க்கையில் நிஜத்தில் இடம்பெற வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை. அதற்குத்தான் நான் விதியிடமும் மாயையிடமும் போராடி கொண்டிருக்கின்றேன். உன் சிரிப்பை பார்க்க நான் ஆவலோடு காத்திருக்கின்றேன். எப்பொழுதும் கண்ணீரும் கம்பளமாகவே இருக்கின்றாய். என் சிரிப்பை விட என் பிள்ளையான உன் சிரிப்பையே நான் அதிகமாக உணர வேண்டும் என்று என் மனம் ஏங்குகின்றது. உன் கனவுகள் நடந்தால் உன்னை விட நான் சந்தோஷத்தில் இருப்பேன். உன் கனவுகளும் கற்பனையின் ஆசையிலும் நீ மிதக்கும் போது என் மனம் பதைப்பதைக்கின்றது. என் பிள்ளை, நீ தவறாக பேராசையுடன் எதற்கும் ஆசைப்படுவது இல்லை. ஆனால் நீ ஆசைப்படுவதை அடைய வேண்டும் என்றால் அதற்கான முயற்சியை செய்ய வேண்டும். அதற்கான பணிகளை துவங்க வேண்டும். ஆசை மட்டும் பட்டு கொண்டிருந்தால் கையில் வந்துவிடுமா என்ன? நீதான் முயற்சி செய்ய வேண்டும். உனக்கு அப்பா நான் துணை இருப்பேன் என்ற நம்பிக்கையோடு செயல்படு. உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகும். உன் அப்பா உனக்காக இருக்கின்றேன் தங்கமே. நல்லதே நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய எண்ணங்கள் அனைத்தும் நிச்சயம் நிறைவேறும். என் ஆசிர்வாதம் என்றும் உனக்கு துணை நிற்கும். உன்னுடைய ஆசை கனவுகள் நிறைவேறும் காலமும் நேரமும் வந்து விட்டது. மனமுடையாதே. உன்னை அல்பமாக எண்ணியவர்கள் மத்தியில் சிற்பமாக அற்புதமாக உயர்த்துவேன். உன் தேவைகளை பற்றி அதிகமாக யோசிக்காதே. சரியான நேரத்தில் உன்னை வந்தடையும். உன் மனவேதனையை முற்றிலும் மறந்துவிட்டு மன மகிழ்ச்சியுடன் தினமும் என்னை வழிபடு. உன் அப்பா இருக்கும் வரை கவலைக்கு ஒருபோதும் இடம் கொடுக்காதே. உனக்கான அற்புத வாழ்க்கையை நான் உருவாக்கி தருவேன். எதற்கெடுத்தாலும் கோபப்படாதே. யோசித்து செயல்படு. யோசித்து முடிவெடு. நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ நினைத்ததை உன் அப்பா முடித்து கொடுப்பேன். உன் வேண்டுதல் அனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும். என் மீது நம்பிக்கை வைத்து உள்ளே வா குழந்தையே. நான் கூறுவதை பொறுமையாக கேள். பின்பு நீயே நடக்கும் அதிசயத்தை பார். என் பிள்ளையே, உனக்கான அன்பை அளவில்லாமல் தருவதற்கு உன் அப்பா நான் இருக்கின்றேன். அதனால் வேறு யாரிடமும் அன்பிற்காகவும் பாசத்திற்காகவும் ஏங்காதே. ஏனென்றால் சுயநலமுள்ள சில பேர் உன் அன்பை தன்னுடைய சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்கிறார்கள். நீ கண்ணீர் விட்டதும் வேதனைப்பட்டதும் எனக்கு நன்றாக தெரியும். நீ கண்ணீர் விடும்போது என் மனம் வேதனைப்படுவது உனக்கு தெரியுமா? என் பிள்ளையான நீ எனக்கு முக்கியம். அதனால்தான் நான் திரும்ப திரும்ப உன்னை தேடி வருகின்றேன். உனக்கு நல்லது செய்யத்தான் நான் துடித்து கொண்டிருக்கின்றேன். உன்னை சுற்றி உள்ளவர்கள் எல்லோருமே ஒரு அகங்காரத்துடன் தான் இருக்கிறார்கள். எப்போதுமே தான் மட்டும்தான் என்று அவர்களை மட்டுமே யோசிக்கிறார்கள். உன் நிம்மதியை இழந்து தவிக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். அவர்கள் உன்னை கஷ்டப்படுத்தி உன் உணர்வுகளை அடக்கி வைத்து வார்த்தைகளில் கொடுமைப்படுத்தி உன் மனதை நோகடிப்பது நான் பார்க்கிறேன். ஆனால் கவலைப்படாதே, அவர்களின் அகங்காரத்தை நான் அடக்கி விடுவேன். உன் வேதனையை அவர்களுக்கு நான் புரிய வைப்பேன். உனக்கு பாதுகாப்பாக நான் இருக்கின்றேன். நீ நினைத்ததையும் நான் உனக்கு கொடுத்த வாழ்க்கையையும் உன் வாழ்வில் நிறைவேற்றி கொடுப்பேன். என் நாமத்தை கூறு தங்கமே. உன் வாழ்வில் துன்பங்கள் விலகும்.
உன் வாழ்வில் துன்பம் நிரந்தரம் இல்லை என்பதை புரிந்து கொள். அந்த துன்பத்தை நிச்சயமாக நான் நீக்கிவிடுவேன். அப்பா, என் வாழ்க்கையே போராட்டங்கள் நிறைந்ததாக இருக்கிறதே என்று கலங்காதே. அதற்கெல்லாம் ஒரு முடிவு வந்து விட்டது. நிச்சயம் அனைத்து கஷ்டங்களுக்கும் ஒரு தீர்வு உண்டு. கவலைப்படாதே, இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும். நிச்சயம் உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கின்றேன். நீ விரும்பிய அனைத்தையும் கொடுத்து உன்னை சீரும் சிறப்புமாக வாழ வைப்பேன். என்னை நம்பி வந்த என் பிள்ளையை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். நம்பிக்கையோடு உறங்கு. உனக்கான நற்செய்தி உன்னை வந்து சேரும் தங்கமே. நல்லதே நடக்கும்.